இருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இல்லை இளையவங்களை வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு நீங்க பார்த்து ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்க என்ன செய்யணும் உடனே செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராத காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்க. அப்ப ஏதாவது பெண்கள்கிட்ட பேசுறப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவே தேவையில்லாத வீண் பலியை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நண்பர்கள்ட்ட பேசுறப்ப அதே மாதிரி அப்படித்தான். குட்டி குழந்தைகள் தானே அவங்களையும் நீங்க கையாளுறது ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா புதன் ராகு சேர்க்க இருக்கனால தேவையில்லாத பிரச்சனைகள் அதனாலயும் கொடுத்துரும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் தூரமாவது இந்த மாசம் முழுக்க முழுக்க நீங்க வந்து ஒரு நடைபயணம் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து வச்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்காரர் தான் 3ல இருக்காரு. சனி வந்து காலில் வந்து உங்களுக்கு வலி இருக்கும், முட்டிங்கால் வலி, கால்சிய சத்து குறைபாடு எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படுறதுனால கொஞ்சம் கால்களுக்கு நீங்க பயிற்சி கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா பெரிய அளவில் உடல்ல வந்து ரொம்ப ஒரு டயர்னஸ் இல்லாம ஒரு உடல் வலி இல்லாம நீங்க இந்த மாசம் முழுக்க நீங்க சரி பண்ணிக்கலாம். இந்த மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கான சுக்கிரன் வந்து உச்ச வீட்டுக்கு போறாரு. அப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு நீங்க விடுவீங்க. இப்பதான் நீங்க நிலையான ஒரு முடிவுகள் நீங்க வந்து எடுக்கக்கூடிய காலமா இருக்கும். அது வரைக்கும் எல்லா பிரச்சனையுமே நீங்க வந்து சமாளிச்சு பொறுமையாவே நீங்க வந்து கொண்டு போகணும். இந்த 15ஆம் தேதிக்கு வர அப்புறம் வந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது வந்து பெண்கள் மூலமாக நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு காதுக்கு வந்து அதுவே உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த